Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நம்ம வந்து ஆன்லைன் வழியாக டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Google Chrome வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Google Chrome வந்து ஓபன் பண்ணிட்டேன். Google Chrome ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து Google Chrome சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து TNE district சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த சர்ச் பாக்ஸ்ல TNE district சொல்லிட்டு டைப் வந்து நான் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து TNE district சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சர்ச் பண்றேன். இப்போ நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ வெரிஃபை சர்டிபிகேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வெரிஃபை சர்டிபிகேட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க சர்டிபிகேட் நம்பர் சொல்லிட்டு இருக்கும். TNல வந்து ஸ்டார்ட் ஆகும். லென்த்தா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்ககிட்ட ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து TN சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க அந்த நம்பரை என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து சர்டிபிகேட் நம்பருக்கு கீழே வந்து ஒரு கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க சரியா பார்த்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க சரியா பார்த்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த கேப்சா வந்து இப்போ நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கேப்சா வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்ச பிறகு அதில் சர்ச் இருக்கு. சர்ச் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சர்ச் வந்து பண்றேன். இப்போ சர்ச் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சர்ச் பண்ணி உங்களுடைய சர்டிபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீடைலா கீழே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க ரெக்வஸ்ட் ஃபார் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரெக்வஸ்ட் சொல்லிட்டு அது எந்த டேட்ல வந்தது சொல்லிட்டு அந்த டேட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அப்ரூவ்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட்டஸ் வந்து சர்டிபிகேட் அப்ரூவ்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சர்டிபிகேட் அப்ரூவ்டு அப்படின்னா சைட்ல வந்து டவுன்லோட் சர்டிபிகேட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சர்டிபிகேட் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டேன். மேலே வந்து டவுன்லோட்ஸ்ல வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணது வந்து இருக்கும். அது வந்து PDF தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகும். அதை வந்து கிளிக் பண்ற மாதிரிங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேக் போயிட்டு நம்ம வெளியில இருந்து கூட இந்த சர்டிபிகேட்டை ஓப்பன் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த பேஜை நான் டோட்டலா கேன்சல் வந்து பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட்ஸ்ல இருந்து கூட நம்ம வந்து அந்த சர்டிபிகேட்டை ஓப்பன் பண்ணலாம் PDFல. ஓகே, இப்போ வந்து பாருங்க என்னுடைய திஸ் பிசி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். திஸ் பிசி கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க டவுன்லோட்ஸ் இருக்கும். இந்த டவுன்லோட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க TN ஸ்டார்ட் ஆகி பாருங்க அந்த நம்பர். அதை வந்து கிளிக் பண்றேன் சர்டிபிகேட் நம்பர். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதை வந்து நீங்க JPG கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து PDF ஃபார்மேட்ல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை ஆன்லைன் வழியாக டவுன்லோட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.